வணக்கம் ஜி. வணக்கம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 2ஆம் ஆண்டு தாவேகா துவக்க விழா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு விஜய். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 67 வந்து திமுக காங்கிரஸிலிருந்து தமிழகத்தை எப்படி மீட்டது, அதையும் 77 கலைஞர் கருணாநிதி அதாவது திமுகவிலிருந்து எம்ஜிஆர் எப்படி வெளியில் வந்து கட்சி, அது போல் 26 வந்து நாம் ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த ரீதியில் அவர் பேசியிருக்காரு. எனக்கு என்னென்னா திமுக காங்கிரஸ் வந்து மீட்டு அவ்வளோ சாதாரணமாக நடந்த விஷயமா, இல்லை 77 எம்ஜிஆர் தான் வந்து அப்படியே வந்த உடனே கட்சி ஆரம்பித்து வந்துட்டாரா? முன்வைத்த பிரச்சனை என்னன்னு பாருங்க. நம்ம இதை இப்படி சுருக்கிப்போம். அண்ணாதுரை பண்ண மாதிரி எம்ஜிஆர் பண்ண மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படி வச்சுப்போம். அண்ணாதுரை அப்படிங்கிறவர் அந்த மொழி உணர்வை வந்து தெளிவாக தூண்டினார். அந்த டைமில் காங்கிரஸில் ஒரு மெத்தனம் இருந்தது. 47 சுதந்திரத்துக்கு பிறகு காமராஜ் அவர்கள் ஆட்சியினுடைய 3வது காலகட்டம் அதெல்லாம் வந்தபோது ஒரு மெத்தனம் இருந்தது, பஞ்சம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் மொழி உணர்வை தூண்டினார். மொழி உணர்வை தூண்டும்போது எல்லாருமே ஏறத்தாழ இவர் பேசுகிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு தான் நம்பினாங்க. உண்மையை சொன்னான். ஃபேக்ஷனலிசம் இல்லாமல் எந்த ஒரு கோஷ்டி அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல், காங்கிரஸில் கோஷ்டி பிரச்சனை இருந்தது, இங்கே எதுவுமே இல்லை. முத்துராமலிங்க தேவர் அவங்கெல்லாம் நிறைய முயற்சி பண்ணி இந்த போலி நாஸ்திகம்னு இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதிலிருந்து நிறைய விதத்தில் முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆனால் அண்ணாதுரை பண்ண ஒன்று விஜய் பண்ணணுமே. அண்ணாதுரை பண்ண ஒன்று என்ன, ஈவே ராமசாமி ஐயா பற்றி விமர்சனங்களை தெளிவாக எடுத்து வச்சாரா இல்லையா? எந்த காலகட்டம் அது? அவரை விமர்சித்தது அந்த திருமணத்துக்கு மட்டும்தானா? பொருந்தாத அந்த திருமணத்துக்கு மட்டும்தான் அவர் விமர்சனம் வச்சாரா? இல்லை, அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய நிறைய விஷயங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அதை தானே 21ஆம் பக்கம்னு நம்ம பார்த்துட்டு. அதாவது நீங்கள் சொல்கிறது சீமான் இன்று பெரியாரை பற்றி பேசியதை விட ஆமாம் அண்ணாதுரை 10 மடங்கு அதிகம் அண்ணாதுரை அப்படி பேசி தான் வந்தார். அது முக்கியமாக இல்லை. ஆமாம், அதை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களாங்கிறது கேள்வி. நான் எம்ஜிஆர் ஆகணும் சார், நாளையிலேருந்து நான் தான் எம்ஜிஆர், ரவி தான் எம்ஜிஆர்னு வச்சுக்கிட்டா எம்ஜிஆர் பண்ண எத்தனையோ விஷயங்களை நான் பண்ணணும். அவர் முதல்ல வந்து அரசியலில் அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தார். ஆனால் சமூக சேவையில் விருப்பம் இருந்தது. திருமணங்கிறது முன்ன பின்ன இதுவாகிட்டு இருந்தது. இப்போ வாரிசுங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஆப்போசிட்டில் கருணாநிதி ஐயாவுக்கு அந்த மாதிரி இல்லை, குடும்பம்னு ஒன்று இருந்தது, பெரிய கூட்டம் இருந்தது. இவரால் ஈஸியாக ஊழலை வந்து விமர்சிச்சிட முடிஞ்சது, ஊழலை எடுத்துக்காட்ட முடிஞ்சது. அண்ணாதுரை உடைய பொசிஷனுக்கு கருணாநிதி என்பவர் தகுதியானவர் இல்லைங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு காலகட்டம். ஏன்னா இவர் கிட்டத்தட்ட 7வது 8வது இடத்துல தான் இருந்தார் கருணாநிதி ஐயா. எம்ஜிஆர் அவர்கள் முன்மொழிந்ததுனால கருணாநிதி ஐயா அவருடைய முதல்வருங்கிற பொசிஷனுக்கு வராரு. மக்களுக்கு பெரிய எண்ணம் இல்லை. உதாரணத்துக்காகவே சொல்கிறேன், நேரடியாகவே எடுத்துப்போம். ஜெயலலிதா அம்மாவை சசிகலா அம்மா சரியாக பார்த்துக்கலன்னு இன்றைக்கும் ஒரு அதிமுக தொண்டன் சொல்லுவானா மாட்டானா? கண்டிப்பாக. ஜெயலலிதா அம்மாவுக்கு சசிகலா அம்மா ஒரு இடைஞ்சல் தான் அப்படின்னு உணர்வானா மாட்டானா? அந்த எண்ணம் அண்ணாதுரை ஐயா வரும்பொழுது கருணாநிதி அப்படிங்கிறவர் அதற்கு பொருத்தமானவர் இல்லைங்கிறது ஆழமாக இருந்தது. அப்போ எம்ஜிஆர் தன்னுடைய இதை வச்சுக்கிட்டு தன்னுடைய கரிஷ்மாவை வச்சுக்கிட்டு தன்னுடைய பெரிய திரைப்படங்கள்லாம் கொடுத்த அந்த இதை வைத்துக்கொண்டு தன்னுடைய நேர்மையை வைத்துக்கொண்டு அந்த ஊழலை குற்றஞ்சாட்டுறார், ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி விஜய் வந்து அதே மாதிரியான இந்த ஊழலை எதிர்த்து பேசுகிறாரா? அது மாதிரி இது வரைக்கும் அவர் விஜய் வைக்கலை. ஸோ எம்ஜிஆர் ஆகணும்னு சொன்னால் தெளிவாக நேரடியாக அதை வந்து எதிர்க்கணும். எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஒரு சௌரியம் இருந்தது, எந்த கட்சியிலேருந்து வெளில வந்தாரோ அதே கட்சியில் அவருக்கு ஆதரவு இருந்தது. இல்லை, அதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். 77 பிறகு எம்ஜிஆர் வரவதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கன்சிடர் ஒரு 3 எலெக்ஷனை திமுகவில் இருந்து எம்ஜிஆரும் எம்ஜிஆரோட ரசிகர்கள், அதாவது திமுகவில் இருந்தவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த அனுபவம் 3 எலெக்ஷனில் இருக்குது. இவருக்கு என்ன அனுபவம் இல்லை? வைகோவுக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருந்ததோ திமுக, அதே திமுகவிலேருந்து எம்ஜிஆர் மாதிரி தான் வைகோ வந்தார். வாரிசு அரசியலை கேள்வி கேட்டுட்டு தான் வெளில வந்தார். வெளில வந்தவர் தன்னிடம் எந்த திட்டமும் இல்லாதனால, தன்னிடம் எந்த ஒரு இலக்கு நோக்கம் இல்லாதனால அவர் தோல்வியை வந்து அவரே ஏற்படுத்தி கொண்டார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வாரிசு அரசியலில் திருப்பி போய் அவரே காலில் விழுந்துட்டார். ஸோ நீங்கள் வைகோ ஆயிட விடக்கூடாது. நான் சொல்கிறது அணுகுமுறையில் தான். வைகோ அவர்களுடைய இலக்கிய திறமை அந்த கதையெல்லாம் வேறு விஷயம். பார்லிமெண்ட் விஜய்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, இந்த கதையெல்லாம் வேறு விஷயம். நான் பேசுகிறது அணுகுமுறையில் நீங்கள் எம்ஜிஆர் ஆகுவதாக நினைத்து கொண்டு வைகோவாக தான் ஆகிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆருக்கு இலக்கு இருந்தது.
அவர் எதையாவது சொன்னால் கேட்கறதுக்கு ஆள் இருந்தது, உடனே பெரிய பட்டாளம் இருந்தது. உங்களுக்கும் ஆள் இருக்கு, பட் நீங்கள் எதையும் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணாதுரை ஐயா ஈவே ராமசாமி ஐயாவையே விமர்சனம் பண்ணிட்டு அதன் மூலமாக வந்தவர். அந்த விமர்சனம் இப்போது நான் இப்படி சொல்கிறேன் சார், 2 வரியில் சொல்கிறேன். அண்ணாதுரை ஐயா ஈவே ராமசாமி ஐயாவை எதிர்க்கிறார். இவங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா இருந்தவங்க தான். பார்க்குறவங்களுக்கே ஐயாவுடைய பொருந்தாத திருமணம் வந்து தெள்ள தெளிவாக தெரியுது. அப்போ அண்ணாதுரை பக்கம் டக்குன்னு வந்துட்டாங்க. அவர் அரசியல் வேண்டாங்கிறாரு, இவர் அரசியலுக்கு போனால் அதிகாரத்துக்கு போனால் நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அண்ணாதுரை ஐயா பின்னாடி வந்துருச்சு. நேர்மையாகவே அண்ணாதுரை ஐயா அரசியலுக்கு வரணும்னு நினைத்திருந்தாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தெள்ள தெளிவாக சொல்லி அங்கேருந்து வெளில வந்துட்டார். ஈவே ராமசாமியை டார்கெட் பண்ண முடிஞ்சுது. ஜெயலலிதா சசிகலா மேட்டர் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சசிகலா அம்மா பார்த்துக்கொள்ளலைங்க, அவர் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஜெயலலிதா அம்மாவுக்கு இப்படி ஆயிருந்திருக்காது, எதுக்குங்க கேமராலாம் ஆஃப் ஆச்சு, இப்படி 1000 கேள்வி கேட்குறான். இன்னி வரைக்கும் சசிகலா அவர்களை அதிமுக தொண்டனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த போக்கு ஈவே ராமசாமி ஐயா விஷயத்தில் அண்ணாதுரை பேசும்போது இருந்தது. இன்னொன்று, நம்ம ராஜாஜின்ற ஒரு பெரிய ஆள் அந்த நேரத்தில் அண்ணாதுரைக்கும் பின்புலமாக இருந்திருக்காரு, மறுக்க முடியுமா? அதை சப்போர்ட் பண்ணார். உண்மையை ஏன் சப்போர்ட் பண்ணார்னா, ராஜாஜி ஐயாவுக்கு காங்கிரஸில் நடந்த மெத்தனங்கள்லாம் தெரிஞ்சது. ஒரு பெரிய ஸ்டாக்னேஷன் வந்தது. அந்த ஸ்டாக்னேஷன் உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, காமராஜ் ஐயா தானே உங்களுக்கு மதிய உணவு போட்டார். ஆனால் அந்த மதிய உணவு யார் போட்டால்? காங்கிரஸ்காரன் தானே போட்டான். எல்லா இடத்துலையும் தண்ணியாக இருந்தது, சாம்பாருக்கும் ரசத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருந்தது, அக்கறை இல்லாமல் இருந்தது. எம்ஜிஆர் சத்துணவுன்னு கொண்டு வந்த உடனே அப்படியே ஒரு பெரிய டிரான்சிஷன் அதில் வந்தது. பார்த்தீங்களா? இந்த டிரான்சிஷனை விஜயால் கொண்டு வர முடியுமா? நீங்கள் ஒப்பிடலாம். அண்ணாதுரை எப்படி செய்தாரோ அப்படி நான் செய்வேன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிடுறேன். அதே மாதிரியே எம்ஜிஆர் அவர்களைப் போல் நான் வந்து திமுகவுக்கு நல்ல குழி ஒரு 9 அடி குழி பட்டுவேன் எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிடுறேன். ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த வசதி என்ன அப்படின்னு சொன்னால், எந்த திமுகவில் கருணாநிதி அவர்களை அண்ணாதுரைக்கு இதுவாக ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க தான் எம்ஜிஆர் பக்கம் வந்தாங்க. நோ ஒன் குட் டாலரேட் கருணாநிதி. அதனால் எம்ஜிஆருக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் ஆச்சு. உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ணாதுரை ஐயாவுக்கும் அதே மாதிரி தான். நோ ஒன் குட் டாலரேட் த மேரேஜ் ஆஃப் ஈவே ராமசாமி. அதனால் அண்ணாதுரை ஐயாவுக்கு இன்னும் ப்ளஸ் வந்தது. அது உங்களுக்கு இருக்கான்னு கேட்கணும். நான் வந்து சில விஷயங்களை சீரியஸாக எடுத்துகிட்டு பேசுவேன், எதையும் நகைச்சுவையாக கொண்டு போயிட மாட்டேன். நான் இதை சீரியஸாக எடுத்து தான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் அந்த கனவில் இருக்காதீங்க. இன்னி வரைக்கும் நீங்கள் கொள்கைன்னு எதை சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டால் ஒரே வரியில் சொல்லணும், வடிவேல். திமுகவிடம் நிறைய கொள்கைகள் இருந்தது, அதெல்லாம் மழுங்கி போச்சு, அதெல்லாம் முடியாட்சி மன்னராட்சின்னு ஆகிப்போச்சு. நான் போய் இப்போ அந்த கத்தியை சாண பிடிக்க போகிறேன். இதுதான் நீங்கள் சொன்ன கொள்கை. ஸோ திமுக கொள்கை மைனஸ் சாணம், இதுதான் உங்களுடைய கொள்கைன்னு நான் ஏற்றுக்கிறேன். எப்படியோ தோண்டி கிண்டி கண்டுபிடிச்சி பார்த்து அந்த பாம்பு பத்துலேருந்து 5 எறும்பு எடுத்ததில் ஒரு எறும்பு எனக்கு சொல்கிறது வந்து உங்கள் கொள்கையெல்லாம் திமுகவின் கொள்கை தான். அதை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க, 2ஆம் ஆண்டு சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போது ஒரு காங்கிரஸை எதிர்க்கும் போது தேசியத்திலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு கொள்கையோ சித்தாந்தமோ அவங்க வந்தாங்க, திமுகலே வந்தாங்க. யார் கொண்டு வருவாங்கன்னு நினைச்சிங்களோ, ஈவே ராமசாமி ஐயாவுக்கு ஒரு கூட்டம் இருந்ததுன்னு சொன்னால் அவர் செய்த தப்பை வெளிக்கொண்டு வந்தாங்க. அதனால் அந்த கூட்டம் கூடவே வந்தது. இன்னொன்று, திமுகலேருந்து எம்ஜிஆர் வரும்போது அதுக்கான காரணங்கள் நிறைய இருந்தது. ஊழல் மட்டுமே கிடையாது. எம்ஜிஆர் வெளியில் வந்துட்ட பிறகு அண்ணாவை மட்டும் பிடிச்சிக்கல. அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு ஆன்மீகவாதி மாதிரி தன்னை நிலைநிறுத்திக்கினார். ஆனால் இவர் அப்படி இல்லையே, இன்னும் பெரியாரை தானே கை பிடிச்சிட்டு வர்றாரு. ஆமாம், அதை பெரியார் மைனஸ் கடவுள் மறுப்புன்னு சொல்கிறாரு. அதை நான் வந்து கிண்டல் பண்ண மாட்டேன். ஏன்னா அண்ணாதுரையும் பெரியார் மைனஸ் கடவுள் மறுப்பை தான் ஏற்றுக்கிட்டாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாதுரை ஐயா சொன்னது என்ன அர்த்தம்? கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், எல்லாருக்கும் ஒரு கடவுள். இந்த கதை தானே அவர் சொன்னார். அவர் படித்த புத்தகத்தில் அவ்வளோதான் வந்திருந்தது. அதை வச்சு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த விதத்தில் கூட நான் கருத்துக்கு வர மாட்டேன். இப்போ என்னென்னா, யூ ஹவ் கம் டு சம் பாயிண்ட். நீங்கள் வந்து ஒரு 2ஆம் ஆண்டுக்குன்னு வந்துட்டீங்க. இன்றைக்கும் சின்ன பசங்களெல்லாம் பேச வச்சு கைத்தட்ட வச்சு அந்த சர்க்கஸில் அந்த கயிறு மேலே நடக்கிற வித்தையெல்லாம் காட்டுறதை நிறுத்திட்டு இனி நீங்கள் உங்களுடைய ஆக்ஷன் பிளானை எடுத்து சொல்லுவாங்க. நேற்றுக்கு ஆக்ஷன் பிளானை சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஆர்தவ் அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, அந்த புரட்சியை போய் படிங்க, இந்த புரட்சியை போய் படிங்க, நீ தான் படிச்சுட்டல, எனக்கு சொல்லு, இப்போ நான் போய் அத்தை படிச்சு என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. அடுத்ததாக சில குற்றச்சாட்டுகளை அவர் விஜய் அவர்கள் வைத்ததை நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கணும், அதாவது கல்வி விஷயத்தை தான் பேசுகிறாரு. இதுக்கு வந்து மும்மொழி கொள்கை விஷயத்துக்கு வந்து அவங்க பணத்தை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, அதை கேட்டு பெற வேண்டியது இவங்களுடைய உரிமை அப்படின்ற மொட்டையாக சொல்கிறாரு வச்சுங்களேன். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் ஹைலைட்னா,
இந்தி திணிப்பு பற்றி அவர் பேசவே இல்லை. அதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இந்தி திணிப்பு அவர் கொஞ்சம் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த. அது இந்தி திணிப்புன்னு மும்மொழி அப்படின்ற இடத்த எடுத்துகிட்டு வர்றாரு. ஆனால் அது கரெக்டாக பேசினவர் இந்த கடமை உரிமைன்ற விஷயத்தில் சரியாக படிக்கலன்னு கரெக்டாக தப்பாக சொல்லிட்டாரு. கடமை உரிமை மேட்டரை கரெக்டாக தப்பாக சொல்லிட்டாரு. ஐயா, ஜிஎஸ்டிங்கிறத இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முன்ன மாதிரி கிடையாது. மாநில வரி மத்திய வரின்னு எதுவும் கிடையாது, ஒரே வரி தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அல்லது உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்ஸ்மென்ட் கமிட்டி இருக்குது, அறிவார்ந்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவர் கேட்கக்கூடிய பொறுமை விஜய்க்கு உண்டு. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டியில் 50%, மீதி இருக்கிற 50னுடைய 41% மாநில அரசுக்கு வந்து விடுகிறது. 70% முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 29%லேருந்து நான் கொடுக்கறது என்னுடைய கடமை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய பொறுப்புன்னு வேணால் சொல்லுங்கள். மத்திய அரசு தன்னுடைய 29%இருந்து கொடுக்கின்ற அந்த எஸ்எஸ்ஏங்கிற அந்த நிதியோ அல்லது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் கொடுக்கக்கூடிய பிஎம்சிங்கிற அந்த பணமோ, இது ரெண்டும் என்னுடைய கடமை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியா பூரா எஜுகேஷனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது நீ இதெல்லாம் பண்ணினா நான் உனக்கு பணம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. மாநில அரசு கேட்டால் கொடுக்க வேண்டியது தானேன்னு. எஸ்எஸ்ஏ அப்படி கொடுக்கறது இல்லை. ஒரு வருடமும் உட்கார வச்சு என்னென்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்லி, எதை நீங்கள் மேம்படுத்தணும்னு சொல்லி அதற்கான நிதி ஒதுக்கீடாக கொடுக்குது. நீங்கள் அதை செய்தால்தான் உங்களால் வாங்க முடியும். நல்லா புரிஞ்சு. அந்த திட்டத்தை அமுல்படுத்தும் போது தான் அந்த அமௌண்ட் பெற முடியும். இப்போ அந்த திட்டம்னு நான் சொல்கிறது தேசிய கல்விக் கொள்கையை பற்றி இல்லை. நல்லா புரிஞ்சுப்போம். அது பின்னாடி வந்தது, 2020க்கு அப்புறம் வந்தது. இது முதல்ல இருந்தே இருக்குது. ஸோ நீங்கள் போய் 88,000 ஆசிரியர்களை இன்னும் நியமிக்கலை. நியமிச்சா உனக்கு பணம் தேவை இருக்கு, நீ நியமிக்கல, நான் கொடுக்கல. இது எப்படி கடமை உரிமையாகும்? எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ ரெண்டாவது இந்த உரிமைங்கிற பிரச்சனைக்கு வராங்க. எது தெரியுமா உரிமை? மாநில அரசை பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய பணத்தை நம்ம வேட்டுக்கிட்டலாம் வச்சு நாம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷனில் போய் கேட்போம். அலுவாலியா கிட்ட ஜெயலலிதா அம்மா கேட்டதோ அல்லது அதுக்கு முன்னாடி போய் கேட்டதோ நடந்திருக்கு. கேட்போம். அப்போ அவங்க கொடுக்கலன்னா நமக்கு கோபம் வரும். இப்போ அப்படி கிடையாது. 100 ரூபாயில் நேராக 50 பைசா உன்னோடது, மீதி 50ல் 41 பைசா உனக்கு நான் செலவு பண்ண வேண்டியது. அந்த மீதி இருக்கிற 29 பைசா இருக்குல்ல, அதை நான் உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாட்டில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை சரி செய்து அந்த அமிர்த் கால அடுத்த 100வது வருடத்துக்கு நான் கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். இவ்வளவு தான் அதில் இருக்கிற பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ கடமை உரிமைன்னு பேசுகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ஏனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க விஜய் அவர்களே. பிஎம்ஸ்ரீக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தான் சம்மந்தம் இல்லாமல் கொண்டு வரீங்க. பிஎம்ஸ்ரீனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறம் கடமையோ உரிமையோ பேசுங்க, பதில் சொல்லலாம். இன்னொன்று பேசியிருக்காரு, அதாவது பண்ணையார் தனத்தை ஒழிக்கணும். யாரெல்லாம் அவர் பண்ணையார் சொல்கிறார்? என் பண்ணை வைத்திருக்கிறவங்களும் பண்ணையார் தான். அதாவது அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, திமுக இந்த பண்ணையார் தூக்கி போட்டுட்டு மக்களாட்சியை கொண்டு வரணும்னு கதை விட்டு தான் அண்ணாதுரை ஐயா நேர்மையாக பண்ணார். அவர் நேர்மையாக தான் இருந்தார். நம்மால் தான் 7வதுலேருந்து 2வதுக்கு வந்துட்டார் இல்லையா? அதில் தப்பு நடந்தது. கருணாநிதி ஐயா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் செய்த மிகப்பெரிய தப்பு தன்னுடைய வாழ்க்கையில், தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால என்னால் இந்த அரசியல் பண்ண முடியாது, இதை கருணாநிதி பண்ணட்டும் அப்படின்னு நினைத்தது தான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்போ கேள்வி என்னென்னா, அவர் சொல்லியிருக்கிறது ஒரு வேலிட் பாயிண்ட். அன்றைக்கி பண்ணையாரை ஒழிக்கிறேன்னு சொன்னேன், இன்றைக்கி நீ நிறையா பண்ணையாரை உருவாக்கிட்ட அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. நான் அதை ஒத்துக்கிறேன். அப்போ அந்த பண்ணையாரை எதிர்க்கிறதுக்கு நீ என்ன பண்ண போகிற? அந்த பண்ணையார்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு நீ என்ன பண்ண போகிற? கல்வியிலேயே ஏழைக்கு 3வது மொழி கற்றுக் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். நீ அதை மறுதளித்து விட்டு இல்லை மேட்டுக்குடியெல்லாம் 3வது மொழி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாட் ப்ரோ வை ப்ரோங்கிறீங்க. ஐயா, எங்கிட்ட ஸ்கூல் இருக்குயா, நான் ஸ்கூல் நடத்துகிறேன், அதில் பணத்தை வாங்கிட்டு ஒழுங்காக நடத்துகிறேன். இதை பாருங்கள், என்னுடைய பசங்கள்லாம் இந்த மாதிரி உன்னுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். அது உங்கள் பிஸ்னஸ், நான் விமர்சிக்க மாட்டேன். அப்போ இதை பேசாதீங்க. ஏழை மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கின்றவர்களுக்கு 3வது மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும்னு சொல்கிறோம். அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. உடனே நம்ம திமுக ஆளுங்களாம் என்ன பண்ணாங்க, உத்தரப்பிரதேசில் தமிழ் சொல்லி கொடுக்குறியான்னு கேட்பாங்க. இதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உங்களுடைய பார்டர் ஸ்டேட்ஸ் என்னவோ அந்த மொழிகளை கற்றுக்கொள்வது தான் நல்லது. யூபிக்கு பார்டர் தமிழா? அப்படி எதுவும் கிடையாது. அப்படிங்கிறது புரிஞ்சுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பண்ணையார் விஷயத்தில் விஜய் சொன்னது நியாயமான கருத்து. பட் அவர் எப்படி அதை தீர்க்க போகிறாருங்கிறது தான் கேள்வி. அப்புறம் விஜய் மேலே டைரக்டாக அரசியல்வாதி இல்லாமல் அந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோ இல்லை அவங்க தொண்டர்களோ வைக்கிற குற்றச்சாட்டு, மூத்த பத்திரிகையாளர் இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் டிபேட்டில் நிறைய பழக்கம் இருக்குது. நிறைய நடுநிலையாக நடுநிலை சென்ட்ரலில் உட்காந்துருப்பாங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாரிசு அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகரோ இல்லை விஜயோட பையனோ இப்போ படம் எடுக்கிறது, இது முதல் நீ ஒழிச்சிட்டியா, அதுக்கப்புறம் வந்து நீ இருக்கிற இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க கருப்பு பணத்தை நீ ஒழிச்சியா? இது ஒரு நியாயமான கேள்வியாக அவங்க கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ரெண்டு விதமாக சொல்லலாம். எம்ஜிஆர் வந்து காம்பவுண்ட் டேக்ஸ்ன்னு ஒன்று போட்டார் சினிமாவில். அதாவது நீ டிக்கெட்டு விற்றினா கணக்கு காட்டணும் அப்படிங்கிறத போட்டார். அந்த காம்பவுண்ட் டேக்ஸை ஒழித்தவர் நம்ம கருணாநிதி ஐயா. தேட்டரை நீ எப்படியோ நடத்திக்க, கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டாக அனுப்பு. இப்போ அவனுக்கு கருப்பு ஓப்பன் ஆகிடுச்சு. படம் வாங்கிறதுக்கும் கருப்பு, விற்கிறதுக்கும் கருப்பு, வந்ததும் கருப்பு. அந்த டிக்கெட்டு இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விக்ரம் படத்தை நானும் பலமுறை கேட்டிருக்கேன். எங்கள் எதிர் வீடு, எங்கள் பக்கத்து வீடு, என் சைடு வீடில் யாருமே போய் தேட்டரில் பார்க்கல. ஆனால் 800 கோடி வசூலுங்கிறாங்க. படம் நல்லா இருந்திருக்கலாம், 200 கோடி வந்திருக்கலாம். அமரன் படம் நல்லா இருந்தது, 250 கோடி தான் அவங்களுக்கு வசூலாச்சு. அத்தனை நாள் ஓடியும். ஆனால் விக்ரமுக்கு வந்து 800 கோடி வசூலாச்சுன்னு இவங்க தான் சொல்கிறாங்க. நீங்கள் திமுக என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்னு கேட்டால், 2006லேருந்து 2011 வரைக்கும் எந்த படம் எடுத்தாலும் கலைஞர் டிவிக்கு தான் விற்கணும். 2021லேருந்து 2026 வரைக்கும் எந்த படம் எடுத்தாலும் அது எம் மூலமாக தான் வெளியே. இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி. நீங்கள் சொல்லி இப்போ அது வந்து தொழில், இது வந்து சேவை. ஆமாம், இது ரெண்டுத்தையும் எப்படி வந்து மிங்கிள் பண்ண முடியும்? பண்ண முடியும். தொழில் அப்படின்னாலும் வாரிசுன்னு வரும்பொழுது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எல்லாராலையும் முடியுமா? சச்சின் டெண்டுல்கர் பையன் சிவாஜிக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் இருந்தது, தன்னுடைய மகனை கொண்டு வர முடிஞ்சது. பிரபுவை வந்து தெளிவாக கொண்டு வந்தார். வேறு யாருக்கும் அந்த மாதிரிலாம் வந்துடாது. தொழிலோ அல்லது அரசியலோ நீங்கள் வாரிசு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணும்போது அவன் ஒரு 100 பேரை அடிச்சுட்டு தான் மேலே வர்றான். ஆமாம், 100 பேரை அடிச்சுட்டு தான் மேலே வரான். அந்த அளவுக்கு நான் அந்த குற்றச்சாட்டை ஒத்துக்கிறேன். ஆனால் எஸ்.ஏ. சந்திரசேகர் உழைத்து பெருக்கினா மாதிரி நீங்கள் உழைத்து பெருக்கினீங்களான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் உழைத்ததை விட பெருக்கியது அதிகம், கூட்டியது அதிகம், வகுத்தது அதிகம். அதுதான் பிரச்சனை. ஸோ தொழிலையும் நான் கம்பேர் பண்ணுவேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நாளைக்கு திறமையே இல்லாட்டியும் விஜயோடைய பையன் படம் ஓடிடுமா? ஓடாது. விஜயோடைய முதல் 10 படம் ஓடிச்சா? விஜயோடைய முதல் 10 படம் கேவலமாக இருக்கும். இன்றைக்கி யாரெல்லாம் விஜய் ரசிகர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த முதல் 10 படத்தை தயவு செஞ்சு போட்டு காட்டக்கூடாது. அதுவும் பெண்களாக இருந்தால் போட்டு காட்டாது, ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இட்ஸ் ஸோ ஹேப்பன், பூவே உனக்காக வந்தது அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அது மேலே வராது. தனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருந்தார். எந்த இடத்துலையும் தேவையில்லாமல் தீய பழக்கங்களை அவர் வலியுறுத்தலை. அந்த மாதிரி அவர் தன்னை ஸ்டேட் பண்ணிக்கிட்டார். நீங்கள் அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. எதிர்க்கிறதாக இருந்தால் ஒரு விஷயத்தை எதிருங்க. திமுகவுடைய கொள்கையெல்லாம் வழங்கி போச்சு, நான் வந்து சாணம் பிடிச்சி மேலே வர போகிறேன்னு சொல்கிறார். அதுக்கு கேள்வி கேளுங்க, அதோட நிறுத்திக்கோங்க. இறுதியாக என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தான், 15 நிமிஷம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே தான் பேசியிருக்காரு. ஒரு மாநாட்டில் பேசின பேச்சில் இருந்த ஓரளவுக்கு, அதாவது அது குழப்பமாக இருந்தாலும் தெளிவாக இருந்தது. என்ன சொல்ல வராருன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த ஒரு 15 நிமிஷம் அவர் பேசின பேச்சில் கூட்டி கழிச்சு பார்த்தா எதை வந்து தெளிவாக அவருடைய கொள்கை என்ன நீங்கள் சொன்னீங்க, திமுகவை சாணம் பிடிக்கிறாருன்றது அது புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு வந்து மக்களிடம் வந்து இவருக்கு வந்து எந்த மாதிரியான ஆதரவு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் அட்ராக்ஷன் வந்ததுன்னா இதுதான் பிரச்சனை. இது இந்த நான் 2வது ஆண்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நான் திரும்பி சின்ன பசங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கக்கூடாது. இந்த பாயசம் பாசிசம்ங்கிற மேட்டர் கூட நீ கரெக்டாக பயன்படுத்தலை. இந்தியை திணித்த காங்கிரஸுக்கும் இந்தியை படின்னு சொல்லாத பிஜேபிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறது நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ளாமல் மேலேருந்து யார் கேட்டாலும் அது பாசிசம்னு சொல்கிறது முட்டாள்தனம். பாசிசம்ங்கிறதுலாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே போகிறதில்ல விஜய் அவர்களே, அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களே. அகங்காரம்னுடைய உச்சகட்டமாக இருந்த இந்திரா காந்தியெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லை. அதே மாதிரியான பாசிசம் நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா நான் சொல்கிறது தான் கரெக்டு. இன்றைக்கி ராமதாஸ் ஐயா சொல்கிறார் இல்லையா, நான் தான் முடிவெடுப்பேன், வேறு யாரும் முடிவு பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம சமூக நீதி கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷனை ஈவே ராமசாமி ஐயா அப்போல்லாம் பண்ணார். அவர் என்ன பேசுகிறாரோ ஒன்று இன்றைக்கி சொல்லுவார், நாளைக்கு இன்னொன்று சொல்லுவார், அவனை எதிர்க்க சொல்லுவார், இவனை மட்டுப்படுத்துவார், தனக்கு மேலே இருக்கிறவனை எல்லாரையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நையாண்டிப்படுத்தி ஏளனப்படுத்தி கீழே கொண்டு வந்து விட்டுருவார். இதெல்லாம் தான் பாசிசத்தின். ஆனால் பாசிசத்தின் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? கேள்விக்கு பதிலே கிடையாது, வெட்டு தான். அந்த பாசிசம்லாம் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே முடிஞ்சு போச்சு. அதுதான் இவங்க இவ்வளோ மூச்சு பிடிச்சி பேசுகிறாங்க. அதாவது பாசிசம்னு சொல்லிட்டு பாஜகவை நேரு காலத்திலிருந்து மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் 356 பயன்படுத்தி ஒருத்தரும் எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அது ஒரு விஷயம் சாம்பிள் எடுத்தாலே
பிஜேபி வந்து 10 வருஷம் கடந்து போய் இது வரைக்கும் ஒரு ஆட்சியோட கலை இந்த பிஜேபி வந்து ஆட்சியை கலைக்கலைங்கிறதுக்கு கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஆட்சியை கலைக்கணுங்கிற அவசியம் இல்லை, கட்சியை கலைக்கலாம் இல்லையா? அது காங்கிரஸ் எத்தனை பண்ணியிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுக வந்து தேமுதிகவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அந்த 2016 தேர்தலையே தூக்கிட்டு போயிடுச்சுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் இவங்க பண்ணுற வேலை, பிஜேபி அதை பண்ணது. ஸோ பேசுவதாக இருந்தால் பாயசத்தை பற்றி வேணால் விஜய் பேசட்டும், அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாசிசம் பேசுவதாக இருந்தாலோ அல்லது பிஜேபி மேலே குற்றச்சாட்டு சொல்வதை பிஜேபியும் காங்கிரஸையும் ஒரே தட்டில் போடுறதுங்கிறதெல்லாம் விஜய் கொஞ்சம் நாளில் கற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன். 3வது ஆண்டிலேயாவது தேர்தல் வரப்போகுதுங்கிறதுலையாவது இதெல்லாம் என்னுடைய திட்டம், இதுதான் என்னுடைய தேர்தல் அறிவிக்கை, இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் ரஜினிகாந்தை பாருங்கள், ஆன்மீக அரசியலுங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். சிஸ்டம் சரி பண்ணால் எல்லாம் சரியாயிடும்னாரு. உண்மை அதுதான். ஏதாவது ஒரு விதத்தில் ஆக்கப்பூர்வமாக பணி செய்யுங்க. மிக்க நன்றி. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.